இல்லையா எங்கேயுமே. எனக்கு பெரிய டவுட்டா, பெரிய ஆச்சரியமா இருக்குது. அரசியல் களம் 2026 ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எனக்கு வந்து ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு யாராவது பதில் தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நான் அதை பத்தி ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன். ஆனா அந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தெரிய மாட்டேங்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையத்தோட ஃபவுண்டர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள், எக்ஸ் சிஎம் இபிஎஸ் அவர்கள், இன்னொரு எக்ஸ் சிஎம் ஓபிஎஸ் அவர்கள், நாதகவுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள், விசிகேவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், அப்புறம் இந்நாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் கவர்னர் அம்மா தமிழிசை அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்படின்னு எல்லாரும் நீங்க எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் போறாங்க வராங்க, அங்க போறாங்க இங்க வராங்க, ஏர்போர்ட் போறாங்க, ஏதோ மாநாட்டுக்கு போறாங்க, மீட்டிங் போறாங்க, நடைப்பயணம் போறாங்க. போற இடத்துல எல்லாம் நின்று பத்திரிகையாளர் அவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க, பத்திரிகையாளருக்கு பதில் சொல்றாங்க. இத்தனைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் போன்ற மக்களுக்கு எல்லாம் அவங்க அரசியலே இல்ல, ஆனாலும் அவர்கிட்ட மைக்க நீட்டுறாங்க, அவங்களும் பதில் சொல்றாங்க. ஒரே ஒரு நபரை இந்த மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. அந்த நபர் யார் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் தான் போயிட்டு வராரு, பல இடங்களுக்கு போறாரு வராரு. இந்த மீடியா எங்கெல்லாமோ, அதாவது வந்து ஒரு சாவு வீட்டுல போய் சடலத்தோடைய முகத்துல கூட கேமரா வச்சு அதெல்லாம் அப்படின்னு ஷனாய் மியூசிக் போட்டு பண்ண முடியுது. உங்களால வந்து இவரை பிடிக்கவே முடியலையா எங்கேயுமே? எனக்கு பெரிய டவுட்டா, பெரிய ஆச்சரியமா இருக்குது. எல்லாரையும் பிடிச்சிடுறீங்க, ஊடுருவி போய் அது ஒரு வீட்டுக்கு மேல நின்று அந்த கூரையில ஏறி எங்க எல்லாமோ வந்து லைவா கவரேஜ் எல்லாம் பண்றீங்க. வார் ஜோனுக்கு ஈரானுக்குள்ள போயிருக்காங்க ஒரு மீடியா.